ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வசனத்தை பிடித்துக் கொண்டு தைரியமாய் வாழ்கிற நல்ல நாட்களாய் இந்த நாட்கள் உங்களுக்கு மாறுவதாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக ஊழியம் செய்த ஒரு சகோதரி, நல்லா ஓடுவார்கள், வயவில்லாமல் ஊழியம் ஓடிட்டே இருப்பாங்க. விலகினமாகி படுக்கை ஆயிட்டாங்க. அவங்க இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, தங்க பெட்ரூம்ல ஒன்று நாளாக 28 அடி ஒட்டி வச்சிருப்பாங்க. பலம் கொண்டு தைரியமாயிரு, ஊழியத்தை செய்யணும் ஒரு அழகானதை ஒட்டி வச்சு அதை பார்த்து தைரியம் அடைந்து ஓடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பலகீனமாகி பெட்டில் படுத்த உடனே அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. நான் தான் படுத்துட்டேனே, என்ன செய்யன்னு சொல்லி சோர்ந்து போய் அவங்க அப்படியே அந்த வசனத்தை பார்க்கறதில்ல. ஏன்னா ஒன்று நாளாகவும் அந்த 28 ஆமீன், பலம் கொண்டு தைரியமாயிரு, திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பீங்கள், உத்தமருக்கு கர்த்தர் துணை என்கிற வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படியே அங்கே பார்க்கிறோம். அவங்க அப்படியே டிப்ரெஷன் ஆகி சோர்ந்துட்டாங்க. இதை பார்க்க வந்த, அவளை விசாரிக்க வந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்லா ஊழியம் செய்தீங்களா, ஏன் அப்படி சோர்ந்து போயிருக்கீங்க, இந்த வசனத்தை பார்க்கறதில்ல, இல்லை இந்த வசனத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியலையே, நான் பலகீனமாக மாறிட்டானே. அப்போ அந்த சகோதரி ஒன்று செய்தாங்க, சங்கீதத்தில் ஒரு வசனத்தை அவங்களுக்கு காட்டினாங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஓடிக்கொண்டிருக்கிற காலம் ஒன்று இருந்தது, இப்பொழுது அமர்ந்திருக்க காலம். ஏன் சோர்ந்து போனீர்கள்? விலகின வரதானே செய்யும், கர்த்தர் பலப்படுத்துகிறவர். நீங்க என்னாகும் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு தோத்திரம், அதை குறித்து அழகா அங்க தெளிவாக எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டார்கள், அற்புதமாய் கர்த்தர் கொண்டு போனார். ஆனால் அவர்கள் இளைப்பாறுதல் தேவைப்பட்ட போது மேகம் வரும், தங்கி இருந்தார்கள். பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினிஸ்தம்பம். எப்போ மேகம் கிளம்புமோ அப்பதான் அவங்க போவாங்க. வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வெயிட் பண்ண வேண்டிய நேரம் வெயிட் பண்ணித்தான் ஆக வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருக்குதல் இழைக்கப்படும். ஆனால் விரும்புறது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காத்திருக்க விரும்பல, ஓடிட்டு இருக்கோம். சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனை வரமாட்டோம், உபவாச கூட்டத்துக்கு வரமாட்டோம், விழிப்பு ஜபங்களுக்கு வருகிறதில்லை, காத்திருக்க விரும்பவில்லை, ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலை, வியாபாரம், தொழில், குடும்பம் என்று ஓடுகிறோம். நல்லது. நீங்கள் அமர்ந்திருந்து, ஜபத்தில் அமர்ந்திருந்து, உபவாசத்தில் அமர்ந்திருந்து, வேத தியானத்தில் அமர்ந்திருந்து, தனி ஜபத்தில் அமர்ந்திருந்து, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மோசே 20 லட்சம் ஜனங்களை நடத்தணும். கர்த்தர் என்ன செய்தாருமா? மேல கூப்பிட்டார், வாப்பா தேவ சமூகத்தில் உட்கார்ப்பா, நான் உனக்கு வார்த்தை தரேன். 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்தார். சும்மா அவர் நடத்தல. இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தினா எவ்வளவு பெரிய பாரமா இருக்கும். அவர் அழகாய் நடத்துகிறது என்ன தெரியுமா? 40 நாள் அமர்ந்திருந்தார். குடும்பத்தை நடத்தணுமா, தொழிலை நடத்தணுமா, உங்க வியாபாரத்தை நடத்தணுமா, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கை நடத்தணுமா, அமர்ந்திருங்க. ஆமென். நானே தேவனோடு அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ். அமர்ந்திருங்கள், கர்த்தர் பேசுவார். அமர்ந்திருங்கள், கர்த்தர் தைரியப்படுத்துவார். அமர்ந்திருங்கள், எதிர்காலத்தை கொடுத்து சொல்லி தருவார். அவர் மோசைக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். ஆமென். அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. காலையிலே உங்க நேராவது ஆயத்தமாய் காத்திருப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். ரொம்ப பிஸி ஷெட்யூலா, ஆராதனை இல்லாத வேலை வேண்டாம், ஆராதனை இல்லாத ஊழியம் வேண்டாம், ஆராதனை இல்லாத பிரயாசம் வேண்டாம், பிரயாணம் வேண்டாம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அமர்ந்திருங்கள், ஓய்ந்திருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஓய்வு நாள் என்று வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்காம ஒரு காரியம் செய்யாதுங்க, அலட்சியம் பண்ணாதுங்க. கர்த்தர் நாளை மகிமை நாள் என்று எண்ணினால் அவர்களை ஆசீர்வதிப்பார். அமர்ந்திருந்து பழகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து பழகுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அந்த சகோதரி அந்த 1 நாளாகம 28:20 தூரம் எடுத்துட்டு இந்த சங்கீதம், அந்த வாசித்த வசனம் பாத்தீங்களா? ஆமென். 46 அதிகாரம் 10 வசனம். மறுபடியும் ஒரு வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை ஒட்டி வச்சாங்களா அந்த படுக்கையிலான சகோதரிக்கு? அமர்ந்திருங்க. இது நீங்க அமர்ந்திருக்க வேண்டிய காலம். நல்ல ஜெபிக்கலாமே, நல்ல பாடலாமே, நல்ல துதிக்கலாமே, உங்க பார்க்க வர்றவங்க உங்க சாட்சிகள் எல்லாம் சொல்லலாமே. கவலைப்படாதவங்களுக்கு சொல்லுவோம். அந்த சகோதரி தைரியமானார்கள். சோர்ந்து போனீர்கள், அமர்ந்திருங்க. காலங்கள் இருக்கிறது, கர்த்தர்களை பயன்படுத்தும் நாட்கள் வருகிறது. அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அமர்ந்து கிருபைகளை பற்றி பிரகாசியுங்கள். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அமர்ந்திருந்து கர்த்தரே தேவனோடு அறிந்து கொள்ள உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது நாளுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.